ஏல அக்கங்கிட்ட கூவ மாப்பிள்ளையில இது என்னல இது எல்லாம் வடக்க ஒரு ஊரில் கும்பமேளாவாம் பெரிய ஒரு கோயிலில் திருவிழா நினைக்கம்ல இந்திக்காரங்க ஊரில் அந்த ஊருக்கு போகிறதுக்கு ரயில்வே ஸ்டேஷனில் பார்க்க இந்த ட்ரெயினில் போகிறவங்க ஏசி கம்பார்ட்மெண்ட்டில் போகிறவங்க கண்ணாடி அந்த கண்ணாடியை இங்கேருந்து உடைக்கானுவோ கல்லை கொண்டு உடைக்கானுவோ வேறு எதையோ கொண்டு உடச்சி ஏசி கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போய் உட்காருதியில் ஏன் அறிவு கட்ட முட்டா பயலோட சோறு திங்கல வேறு எதுவும் கீழே கிடந்து எதுவும் திங்கலால மானங்கட்ட பயலோட முட்டா மூதேவியா கும்பமேளான்னு என்னது ஒரு கோயில் போய் புனித நீராடிட்டு இந்த கோயில் கும்பாபிஷேகம் பண்ணுறது சாமி கும்பிட தான் போகிறோம் கோயிலுக்கு புனிதத்தை தேட போகிறோம் நீங்கள் என்ன பண்ணுதியோ கோயிலுக்கு போனால் சாமி கும்பிட ஒழுங்காக போய் விட்டுட்டு அடுத்தவன் ஏசியில் ரூபா கொடுத்து புக் பண்ணி போகிறவனே கண்ணாடிலாம் உடச்சி ஏசி கம்பார்ட்மெண்ட் போய் இந்த பண்ணி கொடுத்த நிற்காமல் நிற்கியா அப்போ அந்த ஏசியில் போகிறவனுக்கு என்ன மரியாதை அந்த கல்லை கொண்டு கண்ணாடியை உடச்சி உள்ளே ஏறி குதிக்கிறாள் ஏசி கம்பார்ட்மெண்ட் ட்ரெயினுக்குள்ளே அதில் பச்சை பிள்ளைலாம் இருக்குது அதுக்கு மேலே கண்ணாடி படுது கல் படுது ஏதாவது ஒரு உயிருக்கு சேதாரம் ஆகி போச்சுன்னா என்ன செய்வியா ஐயா அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஐயா இந்த ட்ரெயின் அதிகாரியெல்லாம் என்ன பண்ணுதியாங்க கல்லை கொண்டு எரிஞ்சு ட்ரெயினை உடைக்கிறேன் கவர்மெண்ட்டு என்ன உங்கள் அப்பா மட்டும் சொத்தால ட்ரெயின் கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் ட்ரெயின் வந்து உங்கள் அப்பா மட்டும் சொத்தா உங்கள் ஐயாவும் உங்கள் தாத்தாவும் ட்ரெயினை வாங்கி விட்ருக்காரு சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலே கையை வைக்க முட்டா மூதேவியோ நீங்களாம் கோயிலுக்கெல்லாம் போதைக்கல மாடு மச்ச பயலோலா எருமாட்டு பயலோலா மாடு மேய்க்க கூட நீங்கள் நாய்க்கல ட்ரெயினில் கல்லை கொண்டு ஏறியறதும் இங்கேருந்து தண்ணி பாட்டில் தண்ணியை பிசுக்குன்னு அமைக்கி தண்ணியை வச்சு அவனை காவு திறக்க விட்றதும் விட்டா இன்ஜின் டிரைவருக்கு மேலே ஏறி அங்கேயே இன்ஜினில் வண்டி ஓட்ட 2-3 பேர் சேர்ந்து 10 பேர் மேலே போய் ஏறி உட்காந்து அதுலேயும் போயிரு நினைக்க விட்டா அப்படி தானே நீங்களாம் கோயிலுக்கு கும்பமேளாவுக்கு போகலான்னு எவன் அழுதான் எவன் தள்ளதெல்லாம் அடித்தான் முட்டா மூதேவி போயிடுவா இந்த ட்ரெயினை உடைக்காதீங்க வேறு மாதிரி விபரீதம் ஆயிரும் பச்சை பிள்ளைகள் மேலே கல்லை கொண்டு எரியாதீங்க பிள்ளைகள் இருக்கும் பெரியாள் இருக்கும் ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்துச்சுன்னா யார் பொறுப்பாக முடியும் ஐயா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் போலீஸ் ஐயா நீங்கள் அந்த துப்பாக்கி பாதுகாப்போட நில்லுங்க எவன் கண்ணாடியை கல்லை கொண்டு உடைச்சாலும் அரசு சொத்து மேலே எவன் கல்லை கொண்டு எரிஞ்சாலும் சுட்டு தள்ளுங்க ஐயா முதல்ல அப்போ சரியாக நோடுவா எல்லா நண்பர்களும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் அமைக்கிறங்க நன்றி வணக்கம்.